Hello everyone, welcome back to TAF IAS Academy. So 4th of March நியூஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நமக்கு லோக்சபாவுடைய ப்ரிவிலேஜஸ் கமிட்டிக்கு புதுசாக சேர்மன் வந்து நம்ம ஸ்பீக்கர் வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் அப்படின்னா என்ன? These are nothing but special rights and immunities enjoyed by members of parliament and parliament collectively. ஸோ பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிஸுக்கும் அண்ட் பார்லிமெண்ட் அஸ் அ ஹோல்க்கும் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரைட்ஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் அதுதான் வந்து பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா டு என்ஷூர் independence, dignity and effective functioning of parliament. Okay, and இதுக்கு கான்ஸ்டியூஷன்ல இடம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், we do have a constitutional basis for it. Article 105 for the privileges of parliament and Article 194 for the privileges of state legislatures. Okay, and கீ பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன் பார்லிமெண்ட். நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த ஹவுஸில் மேக் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்து எந்த விதமான கோர்ட் ஆக்ஷனும் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன் பார்லிமெண்ட் அண்ட் இம்யூனிட்டி ஃப்ரம் லீகல் ப்ரொசீடிங்ஸ். அதாவது பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய ஓட்ஸுக்கோ ஸ்பீச்சஸ்க்கோ இப்போ ஏதாவது மோஷன் பாஸ் பண்ணி அதுக்கு ஓட்டிங் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த விதமான லீகல் ப்ரொசீடிங்ஸும் இல்லை, அதுலேருந்து இம்யூனிட்டி இருக்குது. தென் ஃப்ரீடம் ஃப்ரம் அரெஸ்ட் இன் சிவில் கேசஸ் டியூரிங் செஷன் and 40 days before or after. இப்போ ஏதாவது மான்சூன் செஷன் ஆர் பட்ஜெட் செஷன் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடியவங்களை ஏதோ ஒரு சிவில் கேஸ்லையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடியாது. அண்ட் தென் ரைட் டு ரெகுலேட் இன்டர்னல் ப்ரொசீடிங்ஸ், ரைட் டு பனிஷ் ஃபார் கண்டெம்ட் ஆர் பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்லிமெண்ட்கே ஓன் ரைட்ஸ் இருக்குது. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு, அதாவது லோக்சபா ஹவுஸுக்குன்னு தனியாக இருக்குது, ராஜ்யசபா ஹவுஸுக்குன்னு தனியாக இருக்குது, அவங்க ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு மேஜராக இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ். ஓகே, ஈவன் ஃபார் கண்டெம்ட் ஆர் பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ் பார்லிமெண்ட் கேன் டேக் ஆக்ஷன். ஓகே, அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா these are not codified, these are based on British parliamentary conventions. ஸோ நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து இன்னென்ன சட்டங்கள் இருக்குது, இன்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் கீழே வரும் அப்படிங்கிறது எதுவுமே வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணல. அது எல்லாமே வந்து பார்லிமெண்ட் கையில் தான் கொடுத்துட்டாங்க. ஓகே, இட் ஹேஸ் டு பி டிசைடட் பை த பார்லிமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ட் இது நம்ம பார்லிமெண்ட் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஃபங்க்ஷனிங் பேஸ்ட் ஆன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன் தான். ஸோ இதுக்குன்னு தனியாக இப்படி இருக்கணும், இதெல்லாம் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ்னு நமக்கு கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணல. தே ஹவ் ஜஸ்ட் செட் தட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு கான்ஸ்டியூஷனில் தீஸ் ஆர் என்ஷன்ட். ஓகே, பட் அதுக்கப்புறம் ஃபர்தராக டிசைட் பண்ணுறது எல்லாமே பார்லிமெண்ட் தான். ஸோ வாட் இஸ் மென்ட் பை பிரீச் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ்? அது என்ன அர்த்தம்னா எனி ஆக்ட் தட் obstructs or damages the authority, dignity or functioning of parliament or its members. ஸோ எந்த விதமான செயலோ ஒரு பிஹேவியரோ பார்லிமெண்ட்டுடைய அத்தாரிட்டி, டிக்னிட்டி, ஈவன் அதோடைய ஃபங்க்ஷனிங்கை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லைனா அதில் உள்ள மெம்பர்ஸோடைய டிக்னிட்டியை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து பிரீச் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பப்ளிஷிங் ஃபால்ஸ் ஆர் டிஸ்டார்டட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ். பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸை வந்து ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணும்போது அதில் பொய்யான தகவலை கொடுக்குறதோ இல்லை டிஸ்டார்டட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதோ, அண்ட் தென் ஒரு எம்பியை வந்து அவருடைய பார்லிமெண்ட்ரி டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ண விடாமல் தடுக்கிறது, தென் எம்பிஸை த்ரெட்டன் பண்ணுறது, தென் கமிட்டி ப்ரொசீடிங்ஸை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுறது, எம்பிஸை பிரைப் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பிரீச் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு கீழே, பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ்க்கு கீழே தான் வரும். ஓகே, அண்ட் இது ரிலேட்டடான கேசஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் வி ஹாவ் திஸ் ப்ரிவிலேஜஸ் கமிட்டி. ஓகே, கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் கமிட்டி. அண்ட் இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, எ மெம்பர் பாசஸ் அ ப்ரிவிலேஜ் மோஷன் இன் த ஹவுஸ். ப்ரிவிலேஜ் மோஷன் வந்து அந்த ஹவுஸில் பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது வந்து லோக்சபாவாக இருக்கலாம் இல்லை ராஜ்யசபாவாக இருக்கலாம். அங்கே வந்து இந்த மாதிரி பிரீச் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து அந்த மோஷனை பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கரோ, இப்போ லோக்சபா அப்படின்னா லோக்சபாவுடைய ஸ்பீக்கர், ராஜ்யசபா அப்படின்னா சேர்மன், அவங்க வந்து அந்த மோஷனை வந்து அட்மிட் பண்ணலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுவாங்க. டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விஷயம் வந்து நமக்கு ப்ரிவிலேஜஸ் கமிட்டிக்கு போகும். அதுக்கப்புறம் ஃபர்தர் என்கொயரி ஆர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஓகே, அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அட்மோனிஷன் ஆர் ரெப்ரிமேண்ட், இம்ப்ரிசன்மெண்ட், மோஸ்ட்லி இது வந்து ரேர் கேசஸில் நடக்கும், தென் சஸ்பென்ஷன் ஆர் எக்ஸ்பல்ஷன், அண்ட் தென் அ லிட்டில் வார்னிங் ஆர் அப்பாலஜி. ஓகே,
இதெல்லாம் தான் பாசிபிள் பனிஷ்மெண்ட். ஸோ ஃபைனலாக இந்த ப்ரிவிலேஜஸ் கமிட்டி போகுது இல்லையா, இந்த கமிட்டியோட சேர்மன் தான் நம்ம இப்போ லோக்சபா ஸ்பீக்கர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் கமிட்டி? இட் இஸ் அ கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் தட் எக்ஸாமின்ஸ் கேசஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ் ஆர் கண்டெம்ட் ஆஃப் த ஹவுஸ். ஓகே, சிம்பிள். அண்ட் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 15 மெம்பர்ஸ் லோக்சபாலேருந்தும் 10 மெம்பர்ஸ் ராஜ்யசபாலேருந்தும் எடுப்பாங்க. ரெண்டுமே வந்து nominated by the speaker and chairman respectively. And what is the function of this committee? It investigates privilege complaints referred by the speaker or chairman. So நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிவிலேஜ் மோஷன் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் அந்த மோஷன் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, and it also examines evidence and witnesses. It determines whether a breach has occurred. It submits recommendations on punishment or action. ஸோ இன்வெஸ்டிகேஷனோட முடிவில் தான் வந்துட்டு இதோட பனிஷ்மெண்ட்டோ இல்லை என்ன ஆக்ஷன் எடுக்கலாங்கிற ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த கமிட்டி வந்து கொடுக்கும். அண்ட் மோஸ்ட்லி ரெக்கமெண்டேஷனோட நேச்சர் எப்படி இருக்கும், அது வந்து ஒரு ரிப்போர்ட்டாக தான் ஹவுஸுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஃபைனல் டெசிஷன் எடுக்க போகிறது அந்த ஹவுஸ் தான், கமிட்டி வந்து டெசிஷன் எடுக்காது. ஸோ ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்குமே தவிர்த்து ஃபைனல் டெசிஷன் இஸ் கோயிங் டு பி டன் பை த ஹவுஸ். ஓகே, or taken by the house. And இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? it protects authority and dignity of parliament. it ensures legislative independence. ஓகே, ஸோ இதுதான் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் கமிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் ஆல்சோ breach of parliamentary privilege. Okay, so that's all about this news article. Next, yes, today's நமக்கு மேஜர் ஆர்டிக்கலாக இருக்கக்கூடிய breast cancer பற்றி பார்க்க போகிறோம். the silent pandemic அப்படின்னு சொல்லலாம். it is related to our GS2 health and it also can come under GS3 science and techல வந்துட்டு நமக்கு கவர் ஆகலாம். ஓகே, ஸோ GS2 health social justice, yes, you can include that also. ஸோ என்னன்னு பாருங்க, ஆல்மோஸ்ட் நமக்கு 1990 இருந்து, அதாவது 1990 2023 வரைக்கும் 477 ஆல்மோஸ்ட் 500% சர்ஜ் ஆயிருக்கா நமக்கு இந்தியாவில் breast கேன்சர் கேசஸ். இது வந்து அக்கார்டிங் டு த லான்செட் ஆன்காலஜி ஸ்டடி. த லான்செட் இந்த மாதிரியான ஜேர்னலுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஆன்சரில் கண்டிப்பாக கோட் பண்ணலாம். ஓகே, ஸோ லான்செட் பேப்பருடைய ரிப்போர்ட்டை வந்து அக்கார்டிங் டு த லான்செட் ஆல்மோஸ்ட் 500% கேசஸ் ஆர் ரைசிங் இன் இந்தியா ரிகார்டிங் breast கேன்சர் அப்படின்னு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ எஸ் 500% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேன் யூ இமேஜின்? அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 352%. ஓகே, டெத்தே நடந்திருக்கு. breast cancer related deaths வந்து ஒரு 352% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன் தட் சேம் டைம் பீரியட் 1990 and 2023. அண்ட் இது வந்து நமக்கு குளோபல் லெவலில் பார்த்தோன்னா எபிடமிக் ப்ரப்போர்ஷன்ஸ், அதாவது அப்ராக்சிமேட்லி 2.3 million women were diagnosed annually, accounting for nearly 12% of all new cancer cases worldwide. ஸோ பார்த்துக்கோங்க, 2.3 million women வருஷம் வந்து நமக்கு breast கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு நமக்கு டயக்னோசிஸ் வராங்க. அண்ட் இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 2050 ஆக்சுவலி 2050 இன்னும் நமக்கு மேக்ஸிமம் அடுத்து ஒரு 25 இயர்ஸ் கூட இல்லை கரெக்டாக. ஸோ அதுக்குள்ளே 3.5 மில்லியனாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் டெத்துமே வந்து 1.4 மில்லியனுக்கு ஆனுவல் டெத்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த டெத்துமே பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டால், அதாவது லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் இது வந்து அதிகமாக இருக்கிறதாகவும் மற்ற கண்ட்ரீஸில் ஹை இன்கம் கண்ட்ரீஸில் வந்து அது வந்து அந்தளவுக்கு இல்லாத மாதிரியும் இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னா, premature deaths often lead to generational impoverishment and high rates of maternal orphaning. ஸோ இது வந்து மேஜர் ரீசனாக லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஹை இன்கம் கண்ட்ரீஸில் மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த டயக்னோசிஸ் ஏர்லியாக கிடைக்கிது அண்ட் ஆல்சோ அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட். Okay, and according to WHO, World Health Organization Global Breast Cancer Initiative, it is aiming to reduce mortality by 2.5% per year through 3 pillars: health promotion, timely diagnosis and comprehensive management. இந்தியாலையுமே இந்த 3 தான் மேஜர் இஷ்யூவாக இருக்குது, எஸ்பெஷலி டைம்லி டயக்னோசிஸ், அதாவது இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் த டிசீஸ். ஓகே, so let us see the case in India situation. For 500% search, லிட்ரலி 500%. இதை லிட்ரலாக நம்ம வந்து சைலண்ட் பேண்டமிக்னு டிக்ளேர் பண்ணுறதுல ஆர் எபிடமிக்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது.
ஆல்ரெடி நமக்கு சர்வைக்கல் கேன்சருக்கு இப்போ தான் நம்ம வேக்சின் வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக லான்ச் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக சர்வைக்கல் கேன்சர் அது வந்து அதில் இருந்து இப்போ நமக்கு பேர்டன் வந்து பிரஸ்ட் கேன்சரில் மாறி இருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குளோபல் லெவல்லையே லங் கேன்சர் தான் டாப் 10 கேன்சரில் ஃபர்ஸ்ட் இருந்தது அதுக்கப்புறம் தான் நமக்கு பிரஸ்ட் கேன்சர் சர்வைக்கல் கேன்சர் தென் ஓரல் ரிலேட்டட் இதெல்லாமே இருந்தது பட் இப்போது லங் கேன்சரை பின்னுக்கு தள்ளி பிரஸ்ட் கேன்சர் வந்து முதல் இடத்துக்கு வந்திருக்கு கேன் யூ இமேஜின் அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் பாருங்கள் ஆல்மோஸ்ட் 2 lakh மேலே 2,38,000 நியூ கேசஸ் வந்து டயக்னோசிஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு வருஷத்துக்கு வருஷம் அண்ட் இது வந்து நமக்கு மற்ற கண்ட்ரீஸ் எஸ்பெஷலி வெஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்டர்லி பாப்புலேஷனை அஃபெக்ட் பண்ணுறதா இருக்குது பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யங்கர் விமன் தட் இஸ் ஏஜ்ட் பிட்வீன் 20 தோஸ் ஆர் ஏஜ்ட் பிட்வீன் 20 and 54 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க பிரஸ்ட் கேன்சரில் அஃபெக்ட் ஆகுறது தான் அதிகமாக இருக்குது ஓகே அண்ட் சர்வைவல் ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 90% சர்வைவல் ரேட் ஹை இன்கம் கண்ட்ரீஸில் ரெக்கார்ட் ஆகுது பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 66% தான் இருக்குது why is this because this is primarily most women are diagnosed at stage 3 or stage 4 so early diagnosis or treatment இல்லாத காரணம் ஓகே அண்ட் urban rural divide எடுத்துக்கிட்டிங்கன்னா urban women face a higher lifetime risk 1 in 22 compared to rural women 1 in 60 அதாவது கிராம பகுதி ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய 60ல் ஒரு பெண் வந்து பிரஸ்ட் கேன்சர்னால பாதிக்கப்பட்டா அதே நகரத்தில் வசிக்கக்கூடிய பெண்கள் வந்து 22 பேரில் ஒரு பெண் வந்து பாதிக்கப்படுற மாதிரியான நிலைமை தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு இருக்கு ஓகே சரி இது ரிலேட்டடாக ஏதாவது ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு ஜன் ஆரோக்கிய யோஜனா ஆயுஷ்மான் பாரத் இருக்கு இல்லையா அதில் நமக்கு 5 lakh ஆனுவல் கவரேஜ் இருக்குது செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர் இதில் வந்து நமக்கு கீமோதெரப்பி ரேடியேஷன் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது அது ஒன்று இருக்குது தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது நமக்கு மேஜர் ப்ரோக்ராம் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் NCDs நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் ஸோ இட் இன்க்ளூட்ஸ் மேண்டேட்டரி ஸ்க்ரீனிங் ஃபார் விமன் ஏஜ் 30+ ஃபார் ஓரல் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் அண்ட் சர்வைக்கல் கேன்சர் ஓகே ஸோ உங்களுக்கு உங்களோட மம்மிஸாக இருக்கட்டும் உங்களுடைய சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க 30+ இருந்தால் அவங்களுக்கு இந்த ஸ்கீம் பற்றிலாம் அந்த பாலிசிஸ் பற்றி அவேர்னஸ் கொடுங்க அவங்கள இந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர் செக்கப் சர்வைக்கல் கேன்சர் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போங்க டயக்னோசிஸ் ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் வெரி வெரி ப்ரிவென்டிவ் ஓகே அண்ட் நமக்கு பட்ஜெட்டில் வந்துட்டு டே கேர் கேன்சர் சென்டர்ஸ் வந்து இந்த தடவை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஆல்சோ 36 லைஃப் சேவிங் கேன்சர் ட்ரக்ஸுக்கு பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டிலேருந்து எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வி ஆல்சோ have this national cancer grid ஸோ ஹை குவாலிட்டி கேர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 280+ மெம்பர் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பக்காவாக இது பண்ணியிருக்காங்க ஒரு 60% உடைய இந்தியாவோட கேன்சர் பர்டனை வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வந்து இது மூலமாகவும் நமக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கீ ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் இவ்வளோ இருக்குது பட் ஸ்பெசிஃபிக்காக பிரஸ்ட் கேன்சருக்குன்னு இனிமேல் கவர்மெண்ட் எதுவும் இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத we have to wait and see because cervical கேன்சருக்கு ஒரு வேக்சின் இருந்தாலே it can be preventable நம்ம படித்தோம் கரெக்டாக அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சருக்கு what is the government going to do we will wait and see and further what else can we do what else can be done first and foremost and the early diagnosis தான் early diagnosis is must and then technology yes யூஸ் ஆஃப் டெக்னாலஜி ஆர் டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் இது வந்து நமக்கு ஏஐ பேஸ்ட் மெடிக்கல் டிவைசஸ் கொண்டு வரலாம் அந்த இயர்லி ஸ்டேஜ் டிடெக்ஷனுக்கு அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் லைக் நமக்கு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இது ஆகுது இல்லையா அதை வந்து தடுக்கும் விதமாக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாம் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள் இந்தியா ஹேஸ் 25 days ஈச் ஆஃப் க்ரூட் பெட்ரோல் டீசல் ஸ்டாக்ஸ் ஓகே ஸோ உங்களுக்கே தெரியும் வெஸ்ட் ஏஷியாவில் கான்ஃப்ளிக்ட் US Iran வார் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இஸ் பிளாக்ட் நமக்கு வந்து எனர்ஜி சப்ளை ஆல்மோஸ்ட் ஒரு 20% மேலே நம்ம 85% மேலே க்ரூட் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம் கரெக்டாக அண்ட் மேஜராக இம்போர்ட் பண்ணுறதுல நமக்கு வெஸ்ட் ஏஷியாவும் ஒன்று ஸோ இப்போ நமக்கு அந்த இம்போர்ட் தடைப்படுது பாதிக்கப்படுது அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட ஏதாவது பஃபர் ஸ்டாக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு 50 day ஆப்ரேஷனல் பஃபர் வந்து இப்போ இருக்குது இது வந்து நமக்கு கமர்ஷியல் ஸ்டாக்ஸ் பற்றி பேசுகிறாங்க ஓகே ஸோ 25 days ஆஃப் ரா க்ரூட் ஆயில் இருக்குது அது போக 25 days ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் அதாவது அந்த க்ரூடை வந்து நமக்கு பெட்ரோல் டீசல் எல்பிஜியாக இருக்குது இல்லையா அது வந்து ஒரு 25 days ஸ்டாக் இருக்குது ஸோ அதுதான் இன் டோட்டல்
இன்டுட்டோ 50 டேஸ் ஸ்டாக் வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து தீஸ் ஆர் த ஸ்டாக்ஸ் யூஸ்ட் ஃபார் டெய்லி கன்சம்ஷன். தே ஆர் நாட் த எமர்ஜென்சி அண்டர் கிரவுண்ட் ரிசர்வ். அண்ட் ஹிடன் ஷீல்டு நம்ம எதை சொல்கிறோம் இங்கே? எஸ்பிஆர், ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ். இது வந்து செப்பரேட் எமர்ஜென்சி ஒன்லி ஸ்டாக்ஸ். இது வந்து நமக்கு அண்டர் கிரவுண்ட் ராக் கேவன்ஸ் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ், தென் மங்களூர் அண்ட் படூர் கர்நாடகாவில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தீஸ் 50-day ஆப்ரேஷனல் பஃபர். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ்ன்றது தனி. இப்போ வந்து நமக்கு நியூஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது இந்த 50 days பஃபர் கமர்ஷியல் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, ஆயில் கம்பெனிஸ் வச்சிருக்கிறது, அதை தான் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் இங்கே இந்த 3 ரிசர்வ்ஸில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி ஒரு 9.5 days நம்ம இம்போர்ட் பண்ணாமல் க்ரூட் ஆயில் நம்ம இருக்கிறத வச்சு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு சமாளிக்கிறது தான் இந்த எஸ்பிஆர் அப்படிங்கிறது. அண்ட் இதை வந்து நமக்கு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி இருக்கு இல்லையா, அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அவங்களுடைய கோல் படி டு அலைன் வித் தம் 90 days வந்து நம்ம இந்த ரிசர்வ் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கணும், பஃபர் ஸ்டாக் வச்சுருக்கணும். எதில்? எஸ்பிஆரில் அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். வி ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பேண்ட் தீஸ் ரிசர்வ்ஸ். விசாகப்பட்டினம், மங்களூர், படூர் தாண்டி நமக்கு சந்திகோல் இன் ஒடிஷா அண்ட் ஆல்சோ உடுப்பி இன் கர்நாடகா, அங்கே வந்து நம்ம இன்னும் 2 எஸ்பிஆர் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வி ஆர் பிளானிங். ஸோ 90 days ஸ்டாக் வச்சுருக்கணுங்கிறது ஆஸ் ஆஃப் நவ் நம்மக்கிட்ட அவ்வளோ நாள் ஸ்டாக் இல்லை, இன்க்ளூடிங் கமர்ஷியல் ஸ்டாக்ஸ் நம்ம வந்து சொல்லலாம். பட் கவர்மெண்ட்டோடைய ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது 90 days அச்சீவ் பண்ணுங்கிறது தான். பட் இந்த நியூஸில் எஸ்பிஆர் பற்றி பேசலை. ஓகே, அது தெளிவாகவே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. த சோர்ஸ் செட் த க்ரூட் ரிசர்வ் டஸ் நாட் இன்க்ளூட் தட் ஃப்ரம் த எமர்ஜென்சி earmarked ஸ்பெஷல் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ். ஓகே, ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. And then next, again, oil price shock from Iran-US strike may raise India CAD. CAD என்னது? current account deficit. current account deficitனா என்ன? லைக் ஆயில் ப்ரைஸ் வந்து நமக்கு அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து இந்தியாவுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டை இன்னும் அதிகப்படுத்தும். இந்தியா மட்டும் இல்லை, இந்த இடத்துல நிறைய ஏஷியன் எக்கானமிஸோடைய காஸ்ட்டையும் அதிகப்படுத்தும், கேடை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதா இந்த நியூஸ் சொல்லுது. ஸோ வாட் இஸ் கேட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்? இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இம்போர்ட்டட் அண்ட் த வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்டட். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா குட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் க்ரூட், அதனுடைய வேல்யூவும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா அதனுடைய வேல்யூ, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். சப்போஸ் நம்ம அதிகப்படியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், கம்மியாக இம்போர்ட் பண்ணுறோன்னா we will have more. ஸோ அப்போ வந்து கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பட் இப்போ நமக்கு க்ரூட் ஆயிலோடைய ப்ரைஸே வந்து அவ்வளோ தூரம் இருந்திருக்கு கரெக்டாக. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு வீக்கனிங் ருப்பி, எஸ் டாலரோடைய மதிப்பு ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டே இருக்குது, நம்ம ருப்பி வந்து ஒரு பக்கம் வீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாயிடுச்சு. ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம் எக்ஸ்போர்ட் வந்து நிறைய இடத்துல வந்து பண்ண முடியல அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்குரிய காஸ்ட் வந்து அதிகமாகுது கரெக்டாக. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு இந்த கேட் டிஃபரன்ஸ் பிட்வீன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக தான் இருக்க போகிறது. ஸோ இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் அவர் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். அண்ட் ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5% to 3% ஆஃப் அவர் ஜிடிபி வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ரீசனபிள் நமக்கு சஸ்டெயினபிள் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. பட் இப்போ வந்து நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3.7%. ஓகே, ஸோ இதனுடைய இம்பேக்ட் அண்ட் ஃபர்தராக பாலிசி இன்டர்வென்ஷன். கரன்சி டிப்ரிஷியேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நடக்குது இல்லையா, ஹை கேட், அதாவது நமக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அதிகமாகுது அப்படின்னா டிமாண்ட் ஃபார் டாலர்ஸ்க்குரிய டிமாண்ட் அதிகமாகுது, ருப்பி ஃபர்தராக வீக்கன் ஆகுது. தென் அகெயின் நமக்கு ஆயில் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ஏன்னா நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம், ஸோ அது இன்னும் நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, இன்னும் நமக்கு காஸ்ட்லி ஆகுது. இட் இஸ் கோயிங் டு பிகம் அ விஷியஸ் சைக்கிள். அண்ட் ரெண்டாவது கேபிட்டல் ஃப்ளைட், நமக்கு எஃபிஐஸ் எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அவங்க வந்துட்டு நமக்கு கேபிட்டல் அவுட்ஃப்ளோ அவங்க வெளியே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு அகெயின் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அது வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகே,
ஸோ இதெல்லாம் தான் இம்பேக்ட். நமக்கு கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் நமக்கு வந்து இம்போர்ட்டை குறைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு குறைக்க முடியுன்றது பார்ப்போம். அண்ட் தென் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, பிஎல்ஐ, ராட்பி, இது எல்லாமே பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆர்பிஐயோட இன்டர்வென்ஷன், ஃபாரெக்ஸ் இன்டர்வென்ஷன், ஆர்பிஐ வந்து நமக்கு டாலர்ஸை செல் பண்ணி ருப்பியோட ப்ரைஸை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கும் பார்ப்பாங்க, ருப்பியோட வேல்யூவை. ஸோ எஸ், இதெல்லாம் தான் interventions from the government side. So that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.